ஆஸ்ட்ரோவிட் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மிதுன லக்னம். இந்த மிதுன லக்னக்காரர்களுடைய அவர்களுடைய குணாதிசயங்கள், அவர்கள் எவ்வாறு இருப்பார்கள், எந்த இடத்தில் அவர்களிடத்தில் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், அல்லது எந்த இடத்தில் அவரை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை பற்றியான விஷயத்தை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். மிதுன லக்னம் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லி வரும் பொழுது, இந்த லக்னத்தில் முதல்ல நாம் பார்த்த மேஷ லக்னம் அது நெருப்பு ராசி மண்டலம். ரிஷபம் என்று நாம் சொல்லும் பொழுது அது நிலத்தத்துவத்தில் வருகிறது. மிதுனம் காற்று ராசி மண்டலம். இந்த காற்று ராசி மண்டலத்தில் மொத்தம் 3 நட்சத்திரங்கள். அதில் 2 மிருகசீர்ஷ நட்சத்திரத்தினுடைய 3, 4 பாதங்களான, அதாவது தலைப்பகுதி இல்லாமல் கால் பகுதி. அதற்கு அடுத்தது திருவாதிரை என்கின்ற ராகு பகவானுடைய நட்சத்திரம் முழுமையான நட்சத்திரமாகவும், புனர்பூசம் என்கின்ற குரு பகவானுடைய நட்சத்திரம் இதில் பார்த்திங்கன்னா முதல் 3 பாதங்கள் இங்கே இருக்கும். அப்போ மொத்தம் இங்கே மிருகசீர்ஷம், திருவாதிரை, புனர்பூசம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரங்கள் இங்கே இருக்குது. இந்த மிதுன லக்னக்காரர்கள் எப்படின்னா, அடுத்தவங்களுக்கு பணிவிடை செய்வதும், அடுத்தவர்கள் சொல்லும் பேச்சை கேட்பதும், அமைதியாக இருப்பதும், அவர்களுடைய செயலில் மாத்திரம் அவர்கள் வீரத்தை காட்டுவதும், குடும்பத்தில் உள்ளவர்களிடத்தில் மென்மையாக நடந்து கொள்ளுதலும். இவர்கள் மென்மையானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாம் அப்படியே விட்டுடலாம் முடியாது. இவர்களுக்கும் நட்சத்திரத்திற்கு தகுந்தாற்போல் போர் குணம் உண்டு. இவர்களும் செயல்பாட்டில் வீரத்தை காட்டுவார்கள். பலருடைய விஷத்தன்மையை போக்கக்கூடியவர்கள். மருத்துவம் போன்ற விஷயங்களில் இவர்களுக்கு ஆர்வம் உண்டு. அதே நேரத்தில் இந்த விற்கிறது, வாங்கிறது, பங்குச்சந்தை, வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள், அல்லது வெளியூர் வெளிநாட்டிலிருந்து ஏற்றுமதி இறக்குமதி போன்ற விஷயங்களில் இவர்களுக்கு ஈடுபாடு அதிகமாக இருக்கும். ஆனால் இவங்க கிட்டக்க பார்த்திங்கன்னா, எல்லார்கிட்டைக்கும் மென்மையாக நடந்துக்கிறதுனால, அமைதியாக இருக்கிறதுனால, இவர் அதுலேயே இவர் கொஞ்சம் வலிமை இழந்துடுறார். எல்லா இடத்துலையுமே நம்மளால் அமைதியாக இருக்க முடியாது. சில நேரங்களில் கோவப்படணும். அப்போ வீட்டில் ஒரு ரிலேஷன்ஷிப்பில், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அப்படின்னா, எல்லாத்துக்கும் அமைதியாகவே இருந்துகிட்டு இருந்தால் நம்ம வெளிப்படையாக அவங்களுடைய விஷயங்களே அவங்க சொல்லவும் மாட்டாங்க. அதே நேரத்தில் நம்மளுக்கு தேவையான விஷயங்களே நம்ம வாங்கி கொள்றதும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி இவங்க மேலேயே இவங்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கை வேணும். இந்த தன்னம்பிக்கைங்கிறது கொஞ்சம் குறைவாக இருக்கும் இவங்க கிட்டக்க. அப்போ இந்த தன்னம்பிக்கையை அவங்க வளர்த்துக்கணும். ஒரு குடும்பம் அல்லது ஒரு இடத்துல வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இவங்களை முன்னிலைப்படுத்திக்கிறதுக்கு இவங்க ஒரு செயல்படணும். ஏன்னா இவங்களை முன்னிலைப்படுத்திக்க மாட்டேன்றாங்க. அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு, அவங்க குடும்பத்தில் ஒரு 4 பேர் இருக்காங்கன்னா 3 பேர் ரொம்ப பிரபலமாக இருப்பாங்க. இவங்க பின்னாடி சைலண்ட்டாக இருப்பாங்க. அந்த முன்னிலைப்படுத்தி கொள்வது என்பது கம்மியாக இருக்கிறது. ஸோ கொஞ்சம் முன்னிலைப்படுத்தி கொள்வதற்கு இவர்கள் கொஞ்சம் பழக வேண்டும். இவர்களுக்கும் இந்த பெட்ஸுன்னு சொல்கிறோம் இல்லையா, நாய், மாடு, பூனை, இந்த மாதிரியான பெட்ஸு வளர்க்குறதுல இவங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த பசுமை நிறைந்த இடங்கள், இதையெல்லாம் பார்ப்பதில் இவங்களுக்கு கொஞ்சம் ஆனந்தமாக இருக்கும். அதே நேரம் எந்த ஒரு விஷயத்திற்கும் அடுத்தவர்களுக்கு அன்பு காட்டுவதில் இவங்க சளைக்கவே மாட்டாங்க. இவர்கள் கிட்டக்க அந்த தன்னம்பிக்கை வளர்ந்து சரியான நேரத்தில் சரியான இடத்தில் பேசினால் இவர்களுடைய திறமைக்கு
இவர்கள் மிகவும் பிரபலமாக இருப்பார்கள். நன்றி, வணக்கம்.